இந்த வீட்ல எதுக்கு குறை இருக்கோ இல்லையோ இந்த அழுக்கு சாமான்கள் குறை கிடையாது. இந்த சாமான்களை கழுவி கழுவி நானும் வச்சுனே இருக்கிறேன். இந்த அழுக்கு சாமான்கள் வந்துனே இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தான் நானும் சாமான் கழுவுத்தேன். பேசாம வீட்டை சுற்றி வாழை மரத்தை நட்டு வச்சுட்டு அந்த இலையை வச்சு இனிமேல் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். சமைக்கிறதுக்கு 4 சட்டி பானை வாங்கி போட்டோமா அதை கழுவி யூஸ் பண்ணமா அப்படின்னு இருக்கணும். சாமான தொலைத்து வைக்க முதிலும்னா கண்டி போகுது. எவ்வளோ தண்ணி தான் அது. அடியில் கை வச்சு கையில் இருக்க இதெல்லாம் காணாம போயிடுது. என்னக்கா தனியா பேசினுக்கா? வடியம்மா வா வா. என்னாச்சு தனியா புலம்பினுக்கா? அதை ஏடி கேட்குறேன். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி இந்த சாமான்களை துளக்கி கழுவி வைக்கிறது நானே பாட்டுன்னு வந்துனே இருக்குது. ஒரு நாளைக்கு 10 வாட்டி குறைஞ்ச வச்சு துளக்கணும் தெரியுமா? அதான் இந்த பாத்திரத்தில் தூக்கி போட்டுட்டு சட்டி பானை வாங்கி வச்சுன்னு சமைக்கலாமா இந்த வாழை வச்சு சாப்பிடலாமா அப்படி பார்த்துன்னு இருக்கேன். அப்படிலாம் பண்ண சாமான் துளக்கிற வேலை மிச்சமாகல. நீ சொல்றதுக்கு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இந்த மழை காலத்துல வேற தண்ணியில கை வச்ச வர ஜுரங்கெல்லாம் வந்துடுது. எத்தனை வாட்டி தண்ணியில கை வைக்கிறது? ஆமா யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏண்டி அன்னைக்கு துணி கடையில இருந்து ஓடி போய் உங்க வீட்டுக்காரு வந்திருக்காரு. நான் அவருக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க வீட்டுக்கு? அதை ஏங்க கேக்குற? ஏண்டி என்னடி ஆச்சு? எங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு சொல்லிட்டு துணி எடுக்கலன்னு சொல்லிட்டு போனேன் தான். ஆனா அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது அவர் எனக்கு துணி எடுக்கிறதுக்கு கூப்பிடலன்னு. என்னடி சொல்ற? ஆமா அங்க போயிட்டு என் மாமியாருக்கும் என் நாத்தனாருக்கும் என் நாத்தனார் வீட்டுக்காருக்கும் அதான் துணி எடுத்தாரு. ஏன்னா அவங்களுக்கு இது தலை தீபாவளி இல்லையா, அவங்களாம் வருவாங்களா, அவங்கள வேற வசதி வச்சு பிறகு போய் கூட்டின்னு வரணுமா. அவங்களுக்காக பட்டு புடவை அப்புறம் பட்டு வேஷ்டி அதெல்லாம் எடுத்தாரு. அப்படியா? உனக்கு ட்ரெஸ் எடுக்கலையா? என்ன கூட ஒரு 2000 ரூபாய் ஒரு பட்டு புடவை எடுத்துக்கன்னு தான் சொன்னாரு. பட்டு புடவை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஏற்கனவே நிறைய புடவைங்க இருக்குது பீரோ ஃபுல்லாக. அதே கட்டத்துக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேணா பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வாய முடி எனக்கு 3 மாதம் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. தீபாவளி கூட பேண்ட் ஷர்ட் எடுக்கிறது பத்தி ஆனா உனக்கு இருக்க கொழுப்பு யாருக்குமே இருக்கவே இருக்காது. ஒழுங்கா பட்டு புடவை வாங்கி தர சொன்னாங்களா, வாங்கி வேண்டியதானே? ஐயோ தீபாவளிக்கு பலகாரம் செய்யணும், அப்புறம் காலையில் 4 மணிக்கெலாம் வேற எழுந்து வேற எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த கொடுமை இருக்குதே கடவுளே. அது வேற குளிக்கணும், அதுக்கப்புறமா சமைக்கணும், கறி எடுக்கணும், சமைக்கணும், வடை சுடணும், கேசரி செய்யணும், ஸ்வீட் செய்யணும், அப்புறம் பலகாரம்லாம் திரும்பி பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேற கொடுக்கணும். இதில் நான் அந்த எடுக்கிற பட்டு புடவையை கட்டிலே நான் எப்போ சுற்றுறது சொல்லு, நீயே சொல்லு நியாயமா? ஏடி நாங்களாம் சுத்தல. தீபாவளி ஆனாலும் சரி பொங்கல் ஆனாலும் சரி சும்மா வீட்டில் இருக்கும்போது புடவை கட்டி தான் சுற்றுறோம். அந்த மாதிரி நீ சுற்ற வேண்டியதானே? நீ சுற்றுவ, நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற, என்ன மாதிரி ஓடின ஆடின்னு பாடின்னு இருக்கிற. அது என்னமோ சரிதான். புடவை கட்டின உடனே அப்படியே மூச்சை போட்டு யாரோ அப்படியே நெஞ்சு போட்டு அமுக்கிற மாதிரியே இருக்கும், மூச்சு வராது, அப்படியே வீசிங் வர மாதிரி இருக்கும் தெரியுமா எனக்கு? தினடி இது கூத்த. ஆமா நீலாம் எப்படிதான் கட்டினிருக்கியா பரவ தெரியல எனக்கு. காட்டன் புடவைனா கூட பரவாயில்ல, சரி ஓகேலாம். இந்த பட்டு புடவைலாம் எம்மா தாயே என்னாலாம் கட்ட முடியாது தெரியுமா? இந்த அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் கட்டியிருப்போமா அந்த தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் அவுத்து போட்டு நீ நைட்டி போட்டுக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி காட்டன் புடவை கட்டியிருந்தா சுற்ற போகிறோம். எதுக்கு? அதான் இந்த பேண்ட் ஷர்ட்டோட சுற்றலாம் சொல்லிட்டு எனக்கு வேணாம் சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த பேண்ட் ஷர்ட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதான் என் வீட்டுக்கார கோச்சிங்கண்ணா ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டான். பேண்ட் ஷர்ட் வேணா ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் பாப்பாக்கு மட்டும் ஒரு கவுன் ஒன்று, அதுக்கப்புறமா அதுக்கு மட்டும் பேண்ட் ஷர்ட் வாங்கி தருவாங்களாம். அது என்ன நான் பற்றியா? எங்கள் பாப்பாக்கு வாங்கி தருவாங்களா, எனக்கு வாங்கி தர மாட்டாங்களாம். ஏன்னா அது சின்ன குழந்தை, அதுக்கு வாங்கி தரலாம். நீ எரும மாடு வயசு அது உனக்கு எப்படி வாங்கி தருவாங்க? போட்டோம் வாங்கி தரலாம், போட்டோம் நானே வாங்கிப்பேன் எனக்கு. சரி போய் தொலை எப்படியோ. சரி தீபாவளிக்கு அதிரசம் முறுக்குலாம் சுட ஆரம்பிச்சிட்டியா? எங்கடி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடி. வீட்டை யாரை கட்டி க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாகுதுன்னா பாதி வேலை முடிக்கல நானே. அன்னைக்கு அப்படியே ரேஷன்ல நின்று பச்சரிசி வாங்கி அதிரசம் சுட போகிறேன், முறுக்கு சுட போகிறேன் ஆடின்னு இருந்தா இன்னும் ஆரம்பிக்கலையா? ஏடி முன்னாடி சுட்டு வச்சேன் மொத்தத்தையும் சின்ன தீர்த்து போடுங்க வீட்டில் இருக்குதுங்க. இப்பெல்லாம் சுடக்கூடாது. தீபாவளி நாளைக்குன்னா இன்னைக்கு சுட்டாதான் எடுத்துன்னு போயிட்டு நாத்தனார் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களும் எங்கள் தங்கச்சிக்கு உனக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. அதை நான் காப்பாற்றி எதுவுமே கொடுக்க முடியும். ஊருக்குன்னா சுட்டு வச்சேன்னா வரையும் காலி குண்டா தான் இருக்கும். மொத்தத்தையும் சின்ன தீர்த்து போடுங்க. உஷாராக தான் இருக்கிற. இங்கே பேர் நான் வேணா எங்கள் வீட்டிலேருந்து 5 கிலோ பச்சரிசி வாங்கி வச்சிருக்கேன் ரேஷன் கடையிலேருந்து. அது எடுத்து உனக்கு கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுறேன்னா உன் வீட்டில் ஒரு 5 கிலோ இருக்குல்ல, என் வீட்டிலேருந்து 5 கிலோ 10 கிலோ போட்டு ஊற வச்சு இந்த அதிரசம் ஓட்ட வடை முறுக்கு எல்லாத்தையும் சுடுறேன். சும்மா காட்டி இந்த 1 கிலோ அரிசி போட்டேன் 2 கிலோ அரிசி தான் போட்டேன்னு சொல்லிட்டு இந்த 2 கொடுக்கலாம், இந்த 3 கொடுக்கலாம் அப்படிலாம் கனவு கண்டு இருக்காது. எனக்கு 101 அதிரசம் 101 முறுக்கு 101 ஓட்டடை வேணும். இது 101 முறுக்கு 101 அதிரசம் 101 ஓட்டாடியா? போதுமாடியா? அதுவே பத்தாது தான், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ நான் மாதம் எனக்கு செஞ்சு கொடுக்க போகிற. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளி அது 2 3 கொடுத்து அப்படியே ஓட்டிடுற. இந்த பாரு இந்த வாட்டி நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. 10 கிலோ அரிசி போட்டு செய்கிற. இல்லையா 10 கிலோ அரிசி ஊற வச்சு அதை அரைக்கிறதுக்கு எவ்வளோ கூலி ஆகுது, அது செய்யறதுக்கு எவ்வளோ எண்ணெய், எவ்வளோ வெல்லம், இதெல்லாம் யார் வாங்கி தரதே? ஐயா அரிசி மட்டும் தான் ஓசியில் போடுறாங்க, அது மட்டும் தான் தர முடியும். உங்களுக்கு எண்ணெய் வெல்லம் எண்ணெய் வேறு வாங்கி தருவாங்களா? இது நல்ல கதையாக இருக்குது. நம்ம அரிசி மட்டும் தருவாங்களா, நம்ம எண்ணெய் வெள்ளம் போட்டு நமக்கு செஞ்சு தரணுமா? வெண்ணத்தை வாங்கி ஒரு செஞ்சு தரேன். அப்படி சொல்கிறியா? என் வீட்டுக்காரனோட கார்டு என்கிட்ட தான் இருக்குது. சரி வாங்கினார். எவ்வளோ வேணும்? ஒரு 5 கிலோ வெல்லம் 5 கிலோ எண்ணெய் போதுமா? போதும். ஏடி எப்படி போய் எங்க தான் தேனி? ஐயோ எங்கே போனாலும் தேடின்னு பின்னாடியே எப்படி தான் வருதுன்னு தெரியலமா. இது கண்ணில் போனாமல் எங்கேயும் போக முடியல. எப்படிதான் கழுகுக்கு மூக்கு வைத்த மாதிரி தேடி வருதுன்னு தெரியல. ஏமா எல்லாரும் ஒன்று பிடிட்டாலுங்களா? இன்னைக்கு நான் இந்த சாமான கழுவி வச்ச மாதிரி தான் எங்கன்னா வீட்டு வர சேர்த்து கூறாளுங்களா? இப்போ நான் சொன்னதெல்லாம் அப்படி மனசோட வச்சுக்கோ. உனக்கு அப்புறமா வெள்ளம் என்னெல்லாம் வாங்கி தரேன். இது வேற வந்துச்சு. இப்போ அதுவும் பங்கு கேட்கும். அது சத்துல ஹோட்டலில் முறுக்கில் புரியுதா? கொஞ்சம் அமைதியாக இருந்தா எதுவுமே தெரியாத மாதிரி இரு. என்ன சொன்ன? இதை வச்சுக்கின்னு ஒரு ஊருக்கா கூட போட முடியாது. என்ன நீங்க மட்டும் ரகசியம் பேசுறீங்க? எனக்கும் சொல்லுங்க. இப்போ உன்னை யார் கூப்பிட்டாங்க இங்கே வந்த நீப்பா? ஏன்டி இப்படி சொல்ற? இந்த தேடி நான் உங்க வீட்டுக்கு போனா உங்க மாமியார் என்ன அவ்வளோ கேள்வி கேட்டு தெரியுமா? அது கேட்டது பரவாயில்ல சொல்லிட்டு
உங்களை தேடி உலகத்துக்கு வந்திருக்கேன் என்ன வந்து கேட்கறேன் நீ ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு எங்க போனாலும் உசுறு வாங்கிறதுக்கு பின்னாடியே வந்துருவியா? என் வீட்டில் இருக்க வேலையை பார்த்து கொண்டு வீட்டில் இருக்க வேண்டியதுதானே? என் மாமியார் வேற ஊர்ல இருந்து வந்துச்சு எல்லா வேலையும் அதை செஞ்சு இருக்கு எனக்கு வீட்லயே வேலை இல்ல அதான் போர் அடிக்குதுன்னு வந்தேன் நானே. ஆமா இல்லைன்னா மட்டும் வீட்டுல அப்படியே கல 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 கலன்னு எல்லா வேலையும் செஞ்சிருவா. மாமியார் வந்துட்டாங்க சொல்லிட்டு வீட்டுல வேலை இல்லைன்னு வந்துட்டாலாம். வீடு வீடா சுத்தலன்னா கால் உரத்துல அடங்காது. ஆமா உங்க 2 பேர்கிட்ட நான் சண்டை போடலாம் தான் முதல் முக்கியமா வந்தது மறந்தே போயிட்டேன். அதை விட்டு வீட்டுல பேசினேன். இது சண்டை போடப்படியா? எதுக்கு? ஏண்டியா தீபாவளி ஷாப்பிங் போனீங்களா? என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களா? இது ஏண்டியா வாங்கிலாம் உடச்சு போடுவேன் வாடி பொடின்னு பேசினேன். கோச்சுக்காத நான் ஒன்னும் சொல்லல அத்தை சொன்னேன் சொல்லு. 2 பேரும் தான் கேட்கறேன். என்ன எது கூட்டிட்டு போறீங்க? ஒரு வார்த்தை சொல்லி நானும் வந்திருப்பேன்ல. நாங்களே அவசர அவசரமா கிளம்பி போனோம். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டோம். ஏன் இன்னும் நீ தீபாவளி ட்ரெஸ் எடுக்கல? ஆமா ராதிகாவே நைட் வந்து காலையில சீக்கிரமா கிளம்பி நம்ம ட்ரெஸ் எடுத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதனால நான் கிளம்பிடுவோம். உன்னை மறந்தே வந்து போயிட்டேன். சரி விடு விடு எல்லாரும் என்ன மாதிரி வெள்ளந்தியா இருப்பீங்களா? எல்லாம் விச குட்டுதானே. சரி நம்ம வேணா தீபாவளி வரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் இருக்கும்போது போய் எடுத்துன்னு வரலாமா? வேணாம் வேணாமா நான் போன வாரமே தீபாவளி தான் ட்ரெஸ் எடுத்துட்டேன். என்னது போன வாரமே எடுத்துட்டியா? ஆமா இப்பதான் கூப்பிட்டு நானும் ட்ரெஸ் எடுத்துருப்பேன் போயிருப்பேன் வந்திருப்பேன். நீ எப்போ போன எங்கிட்ட சொன்னீங்க நீ போனத? இப்போ எப்படி நீங்க 2 பேரும் அவசரமா கிளம்புனீங்களோ அதே மாதிரி நானும் அவசரமா கிளம்பி போயிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியல. பாத்துக்கோ திட்டு கொட்டினா திட்டு கொட்டு ஒன்னா நம்பர் திட்டு கொட்டு இதெல்லாம் நம்பவே முடியாது. நீங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது சரி நீங்க என்ன ட்ரெஸ் எடுக்கிறீங்க புது புது கலெக்ஷன் என்னென்ன வந்திருக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு நான் வரலான்னு பார்த்தேன். நீங்க தான் சொல்லாம கிளம்ப போயிட்டீங்களா? ஆமா இந்த அம்மா மட்டும் எல்லாருக்கும் வீடு வீடா வந்து கதவு தட்டி தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன் வரீங்களா, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சொல்லிட்டு தான் போனாங்க. சொல்லாம குழம்பு திட்டுதலமா போய் ட்ரெஸ் எடுத்து வந்துட்டு கதை பேசுறியா நீ? சரி விடுங்கடி அவங்க ட்ரெஸ் எடுத்தாச்சு. இப்போ ட்ரெஸ் எடுத்ததுலாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ புடவைக்குலாம் வந்து ஜாக்கெட் தைக்க கொடுக்கணும். எங்க கொடுக்குதுன்னு தெரியல. தீபாவளிக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே இப்போ ஜாக்கெட் தைக்க கொடுத்தாலே தர மாட்டாங்க. தீபாவளிக்கு என்ன 2 நாள் 3 நாள் தான் இருக்குது. இப்போ நீ ஜாக்கெட் தைக்க கொடுத்து எப்போ தருவாங்க? அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கலான்னு பார்த்தா ரெடிமேட் ப்ளவுஸ் அந்த கடையில் இல்லவே இல்லை. உன் சைஸுக்குலாம் முதல்ல கிடைக்காது. அது நம்ம கரெக்டா துணி தான் தைக்கணும். தீபாவளி எந்த புடவை கட்டிக்கு போறேன் எந்த புடவை ஜாக்கெட் போட்டு போறேன் எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு தான் நான் முன்னாடியே போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு தைக்க கொடுத்துட்டேன். தச்சே வாங்கிட்டேன். பார்க்கறதுக்கு ஆள் எப்படி இருக்குது ஆனால் எவ்வளோ உசாராக இருக்குது பத்தியாக்கா. நம்ம தான் பார்க்கறதுக்கு அறிவாளி மாதிரி இருக்கிறோம், பண்ணுறதெல்லாம் முட்டாள் வேலை. சரியா சொன்னடி. ஏக்கா தீபாவளிக்கு அதிரசம் முறுக்குலாம் சுட ஆரம்பிச்சியா? இல்லடி தீபாவளிக்கு முன்னாள் தான் சுடுவேன். சரி மறக்காம எங்க வீட்டுக்கு கொடுத்துருந்தேன். நான் மட்டும் எல்லாருக்கும் வருஷம் எல்லாருக்கும் வீடு வீடு எடுத்துமே கொடுக்குறேன். நீங்களாம் ஒரு வருஷமாவது ஒரு அதிரசமாவது ஒரு முறுக்காவது கொடுத்துருக்கீங்க எனக்கு. நான் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் வருஷம். ஐயோ உனக்குலாம் செய்ய தெரியுது நீ செஞ்சு கொடுக்குறேன். எங்களுக்குலாம் செய்ய தெரியல. நான் பண்ணுறத வேணா கடையில் வேணா வாங்கி தரேன். ஐயோ கடையில் வைக்கிறது எனக்கு நான் பார்த்து எனக்கு ஒத்துக்காது. அப்போ எங்க கையால செஞ்ச முறுக்கு அதிரசம் தான் நீ சாப்பிடுவேன்னா அப்புறம் உடம்பு கண்டிஷன் கொஞ்சம் யோசிப்பாரு. சாப்பிட்டு நீ உயிரோட இருக்கணுமா வேணாமா? ஐயோ அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். காப்பியும் அவளை கண்டாவே போடுங்க 2 பேரும். நீ வர அதிரசம் முறுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டியாம அவசப்படுறது வேணாமா தெரியாம கேட்டுட்டேன். நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம் கனவுல கூட நினைக்காத. நானே செஞ்சு தரேன். ஏக்கா இங்க பாரு எண்ணெய் விளக்கு எல்லாம் செய்யாத அதிரசத்தெல்லாம் புரியுதா? பசு நெய் வாங்கிக்கோ. ஒரு 5 லிட்டர் வேலை அதிகம் பண்ணா கூட பரவாயில்ல. 5 லிட்டர் வாங்கிக்கோ. அதுல அதிரசம் செஞ்சு கொடு. அதான் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும் உடம்புக்கு. எம்மாடியோ பசு நெய்யா 5 லிட்டரா போதுமா? நானே என் வீட்டுல சக்கரை பொங்கல் செய்யற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி கேசரி எல்லாம் செய்யற மாதிரி இருந்தாலும் இந்த 10 ரூபா பாக்கெட் நெய் இருக்கு பாத்தியா அதுதான் வாங்கி ஊற்றி செய்வேன். இல்லைன்னா எங்க அண்ணா எப்பயாவது எடுத்து வந்து கொடுக்கும் அவங்க வீட்டுல இருந்து. எங்க அம்மா கொடுத்து அமைச்சாங்க சொல்லிட்டு நெய் அதே நான் 1 வருஷத்துக்கு வச்சிருப்பேன் பார்த்து பத்திரமா. இவளுக்கு 5 லிட்டர் நான் நெய் வாங்கி அதிரசம் சுட்டு தரணுமா? நல்ல கதையா இருக்குதியம்மா இது. ஓசில இவங்க அதிரசம் செஞ்சு கொடுக்குறது பார்த்தாது நான் நெய் ஊற்றி வேலை செஞ்சு தரமா? ஓடி போயிடுங்க மரியாதையா. எனக்கு நெய் ஊற்றிலாம் வேணாக்கா. நீங்க நெய்ல சுடாதி சூப்பரா இருக்கும். அதோட டேஸ்ட் எனக்கு தெரியாது. அதான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாரு, அண்டை விட்டு நெய்யா என் பொண்டாட்டி கையானே. அந்த மாதிரி ஓசில அதிரசம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து உங்களை பசு நெய்ல அதுவும் பசு நெய்ல வந்து அதிரசம் செஞ்சு தரணுமா? மரியாதையா ஓடி போயிடுங்க. சாமான் தொலைக்க போறேன். ஓடி போயிடுங்க. வேலை இருக்குது எனக்கு. கோச்சிக்காதக்கா. நெய்யில் என்ன பரவாயில்ல எண்ணெயிலே சுட்டு கொடு. ஒரு 101 அதிரசம் 101 முறுக்கு 101 ஓட்டடை கொடுத்துறேன். இது நல்ல கதையா ஐடியா. நம்ம 101 கேட்டுருங்க. இங்க 40 இருக்கே நான் இங்க வந்து 10 20 கொடுக்கலாமா? யோசனை இவங்க நம்ம 101 வேணும் மேம். ஏக்கா 10 20 எந்த மூளைக்கு? கடாப்பல்லு கூட எட்டாது. கடாப்பல்லு கூட எட்டாதுன்னா போங்கடி. என்னால முடியாது. 101 104 சுட்டு கொடுத்துருக்கு. 10 கிலோ அரிசியா வேற. இந்த 1 கிலோ 2 கிலோ போட்டு சுடுறதுக்குள்ளேயே முதியலும் கைண்டு போயிடும். இது விட்டு போயிடும். உங்க கூட மாட வந்து எவ்வளவு தட்டி கூட கொடுக்க மாட்டாங்க. நம்மளே தட்டி நம்மளே சுட்டு எடுக்கிறதுக்குள்ள உயிரே போயிடும். இதுல வேற 10 கிலோ போடணுமா? ஓடி போயிடுங்க மாதிரி 2 பேரும். இங்க பாரு சமைக்கிறதுக்குலாம் மூக்கால அழுவாது. அதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. ஆமா நாங்க சாப்பிட்றதுக்கு எப்ப அழுதுருக்குமா சொல்லு? சமைக்கிறதுக்கு அழுவுற? ஆமா சமைக்கிறதுக்கு நான் தான் அழுவுறேன். சரி ரொம்ப கால் வலிக்குது உட்காரலாமா? இப்ப ஒழுங்கா உங்க வீட்டு கிளம்புங்க. நான் சாமான் தொலைக்க போறேன். வீட்டுல நிறைய வேலை இருக்குது. தீபாவளி வேலை இன்னும் முடியல. ஓடி போயிடுங்க. அது அப்படிதான் சொல்லணும். உட்கார். ஆமா இதுக்கு வேற வேலையே கிடையாது. ஏண்டி எனக்கு வேலை இருக்குது. உங்க 2 பேரும் கிளம்பி போங்கன்னு தானே சொன்னேன். உட்காந்துட்டீங்க சாப்பிடுமா? போ நீ பாட்டு உன் வேலையை பாரு. நாங்க எங்க வேலையை பாக்குறோம். சாமான தொலைக்க போறேன்டி. ஏன்டி இந்த மாதிரி பண்றீங்க? ஐயா உன் வேலையை போய் பாரு. உன் வேலையை என்ன கேட்டாங்களா? ஐயோ இவளுக்குள்ள வீட்டுல வேலையே இருக்க மாட்டேங்குது. வந்து உட்காந்து உசுர எடுக்கிறாளுங்களே. ஐயா தண்ணி நடியம்மா இப்படி இருக்குது. சேரும் சகதியமா இதை வச்சு எங்க இந்த சாமான் தொலைக்கிறது துணியை தைக்கிறதா? வந்துச்சு எங்கடா கண்மன் பார்த்தேன். இது வந்துச்சு வேலை கிடைக்கிறதுக்குன்னு முதல்ல சுத்தி வேலையை போட்டு கேட்டு போட்டு பூட்டி வைக்கணும். அதோட பிச்சு கலாசி வந்துருவாளுங்க. இந்த மாதிரி என்ன அநியாயம் பண்றாங்கன்னு தெரியல. என்னடி ஆச்சே? குழம்பு தந்தா ஒரே சேர தண்ணி வருது. ஏடியா மழை காலம் வந்தாலும் தெருக்குழம்பு சேரதான் தண்ணி வரும்னு தெரியாதா? நாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஊரெல்லாம் அப்படி கிடையாதுமா. இதுதான் நம்ம அதிசயமா இருக்குது. இங்க வருஷம் இதே தொலைதான். இந்த மாதிரி தண்ணி வந்தா எப்படி சாமான் தொலைக்கிறது, எப்படி துணி துவைக்கிறது, எப்படி குளிக்கிறது?
உன்னை யாரு தெருக்குழாக்கு போக சொன்னது? நம்ம வீட்டு கிணத்துல தான் தண்ணி இருக்கு, அதுலயே முண்டுக்கு வட்டி தானே. இந்த தண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். குளிச்சா நல்லா சோப்புலாம் நல்லா நுர வரும், உடம்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்லா குளிக்கிறதுக்கு 2 குடம் பிடிச்சி போலான்னு பார்த்தா ஒரே சேர் தண்ணி தான் வருது. எப்பயுமே குழாய் தண்ணி காலையில் மட்டும்தான் விடுவாங்க, அதுவும் அரை மணி நேரத்துக்கு விட்டுட்டு நிப்பாட்டிடுவாங்க. இப்போ வந்து நாள் ஃபுல்லாக வந்து இருக்கும்போது நீ வந்து சந்தேகப்பட வேணா, குழாய் தண்ணி வந்து சொன்ன உடனே இருக்க தண்ணியில் கீழே ஊற்றிட்டு எடுத்து முனை கொடுத்த. ஏடியா கரெக்டாக சொன்னடி, தண்ணி இருந்தது அதை போய் செடிக்கு ஊற்றிட்டேன். இந்த குடத்தை கழுவி எடுத்துன்னு போனேன்டி. வர குடம் தண்ணியும் வேஸ்ட் ஆகி போச்சு. இப்போ தண்ணிக்கு வந்து சேர் தண்ணி பிடிச்சி வந்து நின்று இருக்கேன். அந்த சேர்த்து தண்ணியே குளி, நல்லா சூப்பராக இருப்பேன். ஏன்டி தலையில சேராவதுக்கு உடம்புல சேராவதுக்கு அரிப்பு வரதுக்கு சொல்லி சிறங்க வரதுக்கு வழி காமிச்சினிக்க. வேற என்ன பண்ணுறது, இருக்க தண்ணியில் ஊற்றிட்டியா? எங்கள் மாமியார் வேற திட்ட போகுது, எதுக்கு தண்ணி தூக்கி கீழே ஊற்றினா அப்படியே கிடைச்சி. நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சின்னு வரேன், குழாய் தண்ணி வந்து சொல்லிட்டு வந்தேன். என்னைய மழை காலம் முடிகிற வரைக்கும் குழாயில் வந்து சேருவதான் தண்ணி வரும். ஐயோ இப்போ குடிக்கிறதுல என்ன பண்ணுறது? குடிக்கிறதுக்குலாம் காசு கொடுத்தா வாங்கிக்கணும். ஐயோ காசு கொடுத்து வாங்கணுமா? எத்தனை குடம் வாங்குறது, எத்தனை கேன் வாங்குறது? ஒரு நாளைக்கு 30 ரூபா 35 ரூபா கணக்கு போட்டா கூட எங்கேயோ போகுது. இது நடிகமா இது கொடுமை இது. நாங்களும் அப்படிதான் வாங்கி கொடுமை நடத்தினோம். மழை காலம் முடிகிற வரைக்கும் அது தொல்லை தான். ஏன் மழை தண்ணி நேரடியாக அப்படியே கனெக்ஷன் கொடுத்துருவாங்களா குழாயில்? எதுக்கு சேர் தண்ணி வருது? இதில் கேட்க மாட்டீங்களா நீங்க? ஏண்டியா நம்ம ஊரில் வந்து மோட்டர் வந்து அந்த ஏரி இருக்கு பார்த்தியா, ஏரி என்ன போட்டிருக்காங்க, அது மூலயமா தான் இப்போ தண்ணி டேங்கில் தண்ணி ஏறுது. இந்த ஏரி ஃபுல்லாக தண்ணி ரொம்ப இருக்குல்ல மழை காலத்தில், அதனால சேர் தண்ணி அந்த தண்ணி ஆட்டி மிக்ஸ் ஆகி அந்த டேங்கில் ஏறி போகுது. அதனால தான் நமக்கு சேர் தண்ணியே வருது. மழை காலம் முடிகிற வரைக்கும் அந்த ஏரியில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வர வரைக்கும் இந்த மேலே சேராக தான் வரும். ஐயோ இன்னும் 3-4 மாதம் ஆகுமே ஏரியில் தண்ணி குறையிறதுக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணுறது? உங்கள் வீட்டு கிணத்துல தண்ணி இருக்குல்ல, அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கோ. அதான் பண்ணணும். சாமான் துறக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு சேர் தண்ணியை திரும்பி என்னத்த பண்ணுறது? கிணத்து தண்ணி தான் முடுக்கணும். உங்கள் வீட்டில் கிணறு இருக்கும்போது நீ இந்த சீன் போடுற. எங்கள் வீட்டில் கிணறே கிடையாது, நாங்கள் என்ன பண்ணுறது? ஏண்டியா உங்க வீட்டில் தான் போர் போட்டு மோட்டர் போட்டு வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கிணறு? சுவிட்ச் போட்டால் தண்ணி வரப்போது குழால. இருந்தாலும் எங்கள் வீட்டில் கிணறு இல்லைல்ல, உங்கள் வீட்டில் கிணறு இருக்குல்ல. இது என்ன இது அநியாயம்? ஏண்டியா மழை பெஞ்சு கிணறுலாம் வந்து நல்லா ரொம்ப போய் கிடக்குது. அப்படி சும்மா ஒரு கயிறு எடுத்து போட்டு பக்கெட் போட்டு நீ முன்னே வச்சுக்க, தண்ணி ஈஸியாக முண்டுக்கலாம். அதையும் யூஸ் பண்ணிக்கோ மழை காலம் முடிகிற வரைக்கும். ஆமாம் அந்த கிணறு வேறு அப்படியே தரையோட தரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூக்கி ஹைட்டாக கட்டிட்டு மேலே வந்து இந்த தகடுல கிடலாம் போட்டு கட்டுறாங்களா அந்த கேட்டு மாதிரிலாம், என்னது கம்பியில் போட்டு அந்த மாதிரி கட்டினா அந்த பசங்க வர சுற்றி வந்து கிடக்குது. கிணத்துல நிறைய தண்ணி இருக்குது. முதல் மாமா கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. சொல்கிறேன்டி இந்த பசங்க வர ஆள் டைமில் அந்த கிணத்து பக்கம் போய் எட்டி பார்த்து என்ன பண்ணுறது? தண்ணி வர ஃபுல்லாக இருக்குது. பசங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. நான் சொல்லி தான் வச்சிருக்கேன், கிணத்து பக்கம் போகக்கூடாது, தண்ணி மோட்டர் அத்தை மோட்டர் இத்த மோட்டர் வேடிக்கை பார்க்க எட்டி பார்க்க சொல்லி தான் வச்சிருக்கேன். ஆள் அது போது அந்த பக்கம் போயிட்டு போனாங்கன்னா பயமா இருக்குது எனக்கு. ஏன்னா மாமியார் கல்ல மண்ணை தூவிட்டு அதுங்க விளையாட சொல்லிட்டு இந்த பக்கமா அந்த பக்கமா சுற்றி நடக்குங்க. சரி மாமா கிட்ட சொல்லி நாளைக்கே முதல்ல அதுக்கு கேட்டு போட சொல்லலாம். கம்பி வெளி மாதிரி தலைமலை. எவ்வளோ செலவாகுது? நான் பாதி காசு தரேங்க. காசில் சொல்லிட்டு போடாம கிட்ட விட்டு போறீங்க. பார்ப்பா ராதிகாக்கு எவ்வளோ பெரிய மனசு, காசு தரணுமே. எல்லாம் வசதியாக காரணம். காய்கறி இருக்குதுல, செம்ம காசு போடுது. வருமானம் தாறு மாற கொட்டுது, அள்ளி கொடுக்குது. ஐயோ இவ்வளோ கண்ணில் பட்டுச்சா? அதுக்கு என்ன செலவாகுது ஏது செலவாகுது பார்க்கலாம். நானே போடுறதுன்னு போட்டுறேன். நிறைய காசு வச்சுனா மட்டும் நீ கொடுண்ணே. சரிக்கா. பாதி காசு அதுவே தான் கொடுக்குறேன்னு சொல்லல, நீ ஏன் வேணான்னு சொல்ற? ஏண்டி அது என் வீட்டு கிணறு. நாளைக்கு வந்து அவ வீட்டுக்கு அவ போயிடுவா. என் வீட்டு கிணறுக்கு நான் தான் எப்படி பண்ணணும்? நான் தான் காசு செலவு பண்ணி போடணும். அவ எப்படி காசு செலவு பண்ணி போடுவா? அப்படின்னு பார்த்தா உங்க வீட்டில் தானே அது இருக்குது, அவங்களுக்கு வாடகை கொடுக்குது. குடும்பத்தை ரெண்டாக்காம இங்கேருந்து போக மாட்டாளுங்க இவளுங்க. ஏண்டி அவளே பாவண்டி, இந்த சின்ன குழந்தைங்களை வச்சு நான் அவங்க வீட்டுக்காரர் பெயிண்ட் அடிக்க வேலை தான் செய்யறாரு. அவகிட்ட போய் நான் வாடகை கூட அது கூட இது கூட கேட்க முடியுமா? கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போட சொல்லி நான் விட்டு வச்சிருக்கேன். எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டை ரெடி பண்ணி அவங்க வீட்டுக்கு போறாங்க. 1000 தான் இருந்தாலும் நீ வேற யாருக்குன்னா வாடகை விட்டு இருந்தா ஒரு 2000-3000 கொடுத்துருப்பாங்களே. ஏண்டி எங்க அக்கா எனக்கு ஓசில வீடு விட்டுருது, உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது? எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உனக்கு ஒரு வீடு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீ விடுவியா உங்க அக்காக்கு? நான் விடுவேனே. ஆமா எப்படி விடுவ பாரு, சும்மா வாயில தான் அப்படி வடை சுடுவேன். நீ இருந்தா 10 மாசம் அட்வான்ஸ் கூட வாடகை இவ்வளவு கூட அப்படின்னு சொல்லி கராரா கேட்டு தான் வாங்கியிருப்ப. எங்க கோமதி அக்காவா இருக்கு உனக்கு ஃப்ரீயா வீடு விட்டுக்குது. அது நம்ம சரி தாண்டி. எனக்குன்னு ஒரு வீடு இருந்தா கண்டிப்பா நான் வாடகை காசு கேட்டு தான் இருப்பேன். ஒரு அதிகபட்சம் ஒரு 2000 ரூபான்றது ஒரு 1000 ரூபாய் கொடு, பாதி காசு அது கொடுன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனா பரவாயில்ல, எங்க அக்காவா இருக்கிற எனக்கு வந்து நீ ஃப்ரீயாவே இருந்துக்கோ, எப்போ வீட்டுக்கு போறியா போய்க்கோ அப்படி சொல்லிட்டு வச்சிருக்குது. சரி ரொம்ப புகழாதீங்க. ஐஸ் வச்சு எனக்கு தர வச்சிடாதீங்க. உன் மூஞ்சிக்காகலாம் உன்னை வந்து என் வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கல. நான் குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கு பற்றி அந்த சர்வீஸ் செஞ்சு அந்த குழந்தைங்க மூஞ்சிக்காக தான் இங்கே சரி பக்கத்துலேயே இருக்கட்டும், காலைல பொழுது விடிஞ்சா அந்த குழந்தைங்களை பார்க்கலாம், வந்து விளையாடுங்க, வீடு கொஞ்சம் கலக்கலான்னு இருக்க சொல்லிட்டு தான் நான் சரி நீ வாடகை கொடுக்குறா உன்னை கொடுக்குவானே இங்கே உன் வீடு ரெடி பண்ணி பண்ணுற வரைக்கும் அப்படி சொல்லிட்டு விட்டு வச்சுக்கிறேன். அப்ப என் மேல உனக்கு சுத்தமா பாசமே கிடையாது. ஆமா இந்த சின்ன குழந்தை இந்த மேல பாசம் வைக்கிறது. ஓஹோ அப்ப சர்வீஸ் செஞ்சுக்காக தான் இப்ப நீ எங்களை வாடகை கூட வாங்காம அட்வான்ஸ் வாங்காம ஃப்ரீயா அந்த வீட்டுல இருக்க விட்டுருக்க. ஆமாண்டியே கேட்டுக்கடி, எங்க அக்காக்கு என் மேல துளி கூட பாசமே கிடையாது. அப்ப என்ன அத்தா என்ன ஒப்புக்கு தானடி, பராங்கல்ல பெத்து புட்டா பாசம் ஏதடி. ஆமா உடனே பாட ஆரம்பிச்சிருவா. சரி விடுங்க சண்டை போடாதீங்க. நீ தாண்டி ஆரம்பிச்சு விட்டா சும்மா இருந்தவள. சரி நிறுத்துங்க. நிறைய பேர் அவங்க பேர் சொல்லி கமெண்ட் அமைச்சிருக்காங்க. டக்குன்னு அவங்க பேர் சொல்லி முடிங்க, மணி ஆகுது. முதல்ல அக்டோபர் 30ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாடும் முகமது குட்டி பையனுக்கு வாழ்த்துக்கள். நீ பாத்தியா குட்டி பையனா பெரிய பையனா? குழந்தைய பெரியவங்க எல்லாமே நம்ம குட்டி பையனா. வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து பவி, விஜய், சங்கீதா, அஸ்வின், தஷ்வந்த், அப்புறம் மகிஷாலினி மதுரை, நான் சொல்றேன் சிவரஞ்சனி, வான்மதி, கீர்த்தி விஜய், அப்புறம் ஸ்ரீலங்கா வந்து கூட சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் வந்து தேவதா, அவங்க அம்மா பேரு, குழந்தைங்க பேர் வந்து ஆதேஷ் அர்ஷன். ஹாய் ஆதேஷ், ஹாய் அர்ஷன். அப்புறம் தேவி, நிவஸ்டி, மைதிலி, அப்புறம் வந்து ரம்ஜான் பாஷா. நான் பேர் தப்பா சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் கனி, அப்புறம் வந்து அம்பிகா கணேசன். எல்லாருக்கும் ஹாய்.
எப்படி இருக்கீங்க? தீபாவளிக்கு பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆமாம், பர்ச்சேசிங் போகிறதுக்கு யாருக்குன்னா காசு கிசு வேணும்னா வந்து எங்கள் ராதிகாக்கா வந்து உங்களுக்கு தரோம். சொல்லுங்கள். எனக்கே யாரா கொடுப்பாங்கன்னு பார்த்துன்னு இருக்கேன். அப்படியே பர்ச்சேசிங் போயிட்டாங்களா இல்லையா கேட்டுனுக்கா? சும்மா ஃபார்மாலிட்டி கேட்கணும்ல. பாருங்க இப்படி ஏதாவது ஏமாத்தின்னு இருக்கு ஊரிய. அப்புறம் யார் பேருன்னா மிஸ் ஆயிருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. எல்லாரும் அவங்க வீட்டில் முறுக்கு அதிரசம் எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்களா? செஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆளுக்கு ஒரு 10 பார்சல் போட்டு கொஞ்சம் அமுச்சு விடுங்கம்மா இந்த பக்கம். இதுங்க செஞ்சு கொடுக்கணும்னு பார்த்தா இப்போ செஞ்சு கொடுக்காதுங்களா? தீபாவளிக்கு முன்னாள் தான் செய்யுங்களா, தீபாவளி அன்றைக்கி தான் வந்து கொடுக்குங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? இவங்களுக்கு வேற வேலை இல்லை. சரி, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். ஒரு நிமிஷம் உங்களுக்கு எல்லாம் நான் பாடுற பாட்டு பிடிச்சிக்க என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாரும் வண்ட வண்டியா கழுவி ஊற்ற போகிறாங்க பாரு இப்போ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா தானே பாடுறேன். ஆமாம்மா, ரொம்ப நல்லா பாடுற. காது குத்து தான் கேட்க முடியல. சதீஷன் இப்படி தான் கிண்டல் பண்றான். ஆனா நான் பாடுற பாட்டு நல்லா இருக்குன்னு எனக்கே தெரியும் தெரியுமா? இப்படிதான் உருட்டுன்னு உருட்டுறா. என்ன பண்றது, ஃப்ரெண்ட் ஆச்சே, பொண்ணா போதும் சேர்த்து வச்சிருக்கோம். சரி, என்ன மட்டும் கிண்டல் பண்றீங்களே, நீங்க ஒரு பாட்டு பாடுங்களா பார்க்கலாம். இரு நான் பாடுறேன். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளுங்கள், வாடும் மனதினிலே ஆறுதல் கூறுங்கள். என் பாட்டே எவ்வளவு பரவாயில்ல.